நம்ம வீட்டில் சிலிண்டர் தீர்ந்துட்டு நண்பர்களே. இன்றைக்கி விறகடுப்பில் தான் சமைக்க போகிறோம். இது வந்து நம்மளுக்கு புதுசு இல்லை. எப்போவும் தீர்ந்துருச்சுன்னா ஒரு வாரம் விறகடுப்பில் தான் சமைப்போம். அம்மா பாட்டி எல்லாருமே இதில் தான் சமைப்பாங்க. அவங்கெல்லாம் சிலிண்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான் சமைச்சிட்ருக்காங்க எங்கள் அம்மாலாம். இது வந்து நம்மளுக்கு பழக்கப்பட்ட விஷயந்தான். இது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. அசால்ட்டாக தட்டி தூக்கிடுவோம். சரி வாங்க என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, சாதமும் இதில் தான் வடிக்க போகிறோம். சைடிஷும் இதில் தான் வைக்க போகிறோம். குழம்பு வைக்க போகிறோம். என்ன குழம்பு? சும்மா குழம்பு மாதிரி எதுனா பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாதத்துக்கு ஃபஸ்ட்டு 2 சூடத்தை வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எப்போவுமே சிலிண்டர் தீர்ந்துடுச்சுன்னா ஒரு வாரம் கிட்ட ஆகும் சிலிண்டர் வாங்க. கையில் பணம் இருக்காது. அதனால் ஒரு வாரம் வரைக்கும் விறகடுப்பில் சமைப்போம். அதுக்கப்புறம் சிலிண்டர் வரும்போது வாங்கிப்போம். ஏன்னா கிராமத்துலலாம் அடிக்கடி சிலிண்டர் வராது. நம்ம புக் பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வரும். அப்படி தான் போகும். இப்போ வேறு சிலிண்டர் தட்டுப்பாடாக இப்போ சுத்தமாக வர மாட்டேங்குது. இருந்தாலும் இதுவும் ஹெல்த்தியான ஃபுட் இல்லையா? நம்ம விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்டா அது வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ஸோ இதுதான் நம்ம பாரம்பரியம். இப்படியே ரொம்ப நாள் சமைக்க முடியுமானா, ஏன்னா குழந்தைய வச்சுக்கிட்டு என்னால் சமைக்க முடியாது. சிலிண்டர் வரும்போது அதை வாங்கி அப்படியே மாற்றிக்க வேண்டியதான். கொஞ்ச நாள் இதில் தான் சமைப்போம். ஓகே, அடுப்பை பற்ற வச்சாச்சு, உலைய போட்டாச்சு. அதை தூக்கி அந்த அடுப்பில் மாற்றிட்டேன் நான். ஏன்னா 2 அடுப்பு இருக்குல்ல, நம்ம 2த்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். சாதம் வடித்தா மாதிரியும் இருக்கும், அதே டைமிங்கில் குழம்பு வச்சா மாதிரியும் இருக்கும். என்ன விறகு வச்சு எரிக்கிறதுக்கு பதிலாக காலை வச்சு எரிக்கிறேன்னு தானே பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, துணி துவைச்சேன்னா காலை ரொம்ப ஊறிடுச்சு, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. அதனால் கொஞ்சம் இதமாக பதமாக இருக்கும் அடுப்பில் காட்டினோம்னா. வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு பிடிச்சிருந்தா கூட அந்த எரியிற நெருப்பில் ஏதோ சொல்லுவாங்க, அது எனக்கு மறந்து போயிடுச்சு. சரி விடுங்க. அப்புறம் நாங்கள் இப்படி தான் குளிர்லாம் காய்வோம். கையெல்லாம் அதில் வச்சு ஊற்றி எடுத்து கன்னத்துலலாம் வச்சுக்குவோம். சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சாச்சு. குழம்பு தாளித்து விட்டுறலாம். கொஞ்சமாக சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க, 1/2 kg. அதை தான் இப்போ நம்ம தாளித்து விட போகிறோம். வாங்க, இதுதான் சிம்பிளான ஃபுட்டு தான். பெருசாலாம் ஒன்றும் இல்லை. விறகடுப்பில் பெருசாக நிறையாலாம் சமைக்க முடியாது. அவ்வளோதான். ஒரு சாதம், என் செல்லக்குட்டி இங்கே படுத்துருக்கு, சக்கரை. என் தங்கக்குட்டி, இது அழகு பிள்ளை. இது எண்ணெயை ஊற்றியாச்சு. அந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். தாளிச்சிட்டு பாருங்கள், எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை, நானே எடுத்துக்கிறேன். சதீஷ் இருக்காங்க, ஆனால் அவங்க வேறு வேலையாக இருக்காங்க. இல்லைன்னா அவங்க தான் என்னோடய கேமராமேன். இப்போலாம் நான் லைவ் வரதில்லைல்ல, ஏன் லைவ் வர மாட்டேறீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஒன்றும் இல்லை நண்பர்களே, நான் லைவ் வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் சண்டை நடக்குது. நீ லைவ் பேசும்போது மற்றவங்க போடுற கமெண்ட்ஸை போய் அங்கே உட்காந்து படிச்சுக்கிட்டு பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது, இதெல்லாம் உனக்கு தேவையா? நம்ம லாங் வீடியோ போடலாம், அதுலேருந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணட்டும், லைவில் உள்ளவங்க சப்போர்ட் பண்ணட்டும். இதுக்கப்புறம் லாங் வீடியோ போடு, அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் நான் ஸ்டார்டிங்லேருந்தே அவங்களுக்கு நான் லைவ் பேசுகிறது பிடிக்கல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி ஓகே, நம்ம மற்றவங்களுக்காக எதுக்கு பேசணுன்றதுக்காக அதில் பேசி நம்ம பேட் நேம், கெட்ட பேர் வாங்குறதுக்கு செவனேன்னு இவங்க சொல்கிறதே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்துட்டு நான் இப்போ லைவ் பேசுகிறத விட்டுட்டேன். நான் பண்ணது கரெக்டாக அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நான் லாங் வீடியோ தான் போடுவேன். நான் லைவ் பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்கல. மற்றவங்க போடுற கமெண்ட்ஸை படித்து அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு எதுக்கு மற்றவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படி அது திட்டுறாங்க. அதனால் வேண்டான்னு விட்டுட்டேன். சரி ஓகே, இனிமேல் நான் லாங் வீடியோ தான் போடுவேன். சரி வாங்க நம்ம குழம்பு வைக்கலாம். பாதி வச்சு முடிச்சிட்டேன், என்னத்தை வைக்க. சரி விடுங்க. இனிமேல் டெய்லி ஒரு லாங் வீடியோ போட்டுருவேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் கிரேவி மாதிரி சும்மா வச்சுட்டேன். எப்பவும் வைக்கிறது தான். பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வதக்கி விட்டு வெங்காய தக்காளி பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா, சிக்கன் மசாலா, காரத்தூள், குழம்புத்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு உப்பு சரி பார்த்துட்டு கொதிக்க விட்டாச்சு. கொதிச்சிக்கிட்டு குழம்பு. நல்லா சமைப்பேனா அப்படின்னு கேட்டால் ஓரளவு சாப்பிட்ற மாதிரி சமைப்பேன், நல்லா தான் சமைப்பேன். ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே, சமைச்சு முடிச்சிட்டோம் நம்ம.
இப்போ வந்து சாதம் வெந்துட்டான்னு பார்க்கலாம். ஓகே, வெந்துருச்சு, சாதம் வெந்துருச்சு, வாசம் வந்துடுச்சு. வாசத்தை வச்சே நல்லா கண்டுபிடிச்சிடும். அப்படின்னா எவ்வளோ பெரிய குக்குன்னு பார்த்துக்கோங்க. சாதத்தை வடியல் விட்டுடலாம். வடிச்சிட்டு அதுக்கப்புறம் குழம்புமே கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இவ்வளோ தான், சிம்பிளான சமையல் தான். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தா உங்களால் முடிஞ்சால் சூப்பர் சாட் பண்ணுங்கள். சரி, ஓகே, சாதத்தை நம்ம வடிச்சிட்டு சாப்பிட வேண்டியதான். ஓகே, எங்களோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க, அனைவரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் யூ. ஓகே, அப்புறம் அடுத்தடுத்த வீடியோ என்னென்ன போடணும் அப்படின்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர்லாம், அக்கா இந்த வீடியோ போடுங்க, உங்கள்கிட்டேருந்து நான் இதை எதிர்பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லுங்கள். சாதம் வெந்துருச்சு, சாதமும் போட்டாச்சு. வாழை இலையில் கமக்கமான சிக்கன் தொக்கோட சாப்பிட்லாம் வாங்க. இது குழம்பா தொக்கா என்னன்னெலாம் தெரியாது, ஏதோ ஒன்று வச்சாச்சு, சாப்பிட போகிறோம். பார்த்திங்கன்னா இது வந்து ஹஸ்பண்டுக்கு தான் சாப்பாடு கொடுக்க போகிறேன். சரி வாங்க, நீங்களும் சாப்பிட்லாம். ஹாப்பியாக சந்தோஷமாக பேசிட்டு போகலாம். ஓகே, நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாரையும் ஒரு நாள் நான் விருந்துக்கு கூப்பிடுவேன். எப்போது அப்படின்னா கூடிய சீக்கிரம் வீடு கூடி போகிற ஃபங்க்ஷனில் கூப்பிடுவேன். எல்லோரும் வந்துடுங்க. லைக் போட்டு